இந்த சிங்கப்பெண்ணு ஆட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போறான், அவன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறான். இந்த நாட்டுக்காக விஜய் சாருக்காக நான் போறேங்க, புரியுதா? படம் ஆரம்பிச்சு வந்து பேசுறாங்க. எங்க சேனல் எல்லாம் முடக்கிறாங்க. என்ன முடக்க பாக்குறீங்க போலயா? ஆமா, நாங்க வந்து தாவேக்காவுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் போட்டாங்க, உடனடியாக அவங்களோட சேனல் எல்லாம் முடக்கப்படுது. 3 சேனல் வேற முடக்கிருக்காங்களா சார்? ஒரு பள்ளம்னு இருந்தா ஒரு மேடு இருக்கு சார், புரியுதுங்களா? நீங்க மேட்டு மேல நின்று பாத்தீங்கன்னா பள்ளம் தெரியும், பள்ளத்துல இருந்து பாத்தீங்கன்னா மேடு தெரியும். நீங்க பள்ளத்துல நிக்காதீங்க, மேட்டுல நின்று பாருங்க, புரியுதுங்களா? தினத்தந்தி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதை இப்படி போட்டு நீங்க இழிவுபடுத்துறீங்க, உங்க மேல கேஸ் இழிவுபடுத்துறீங்க. எதை வச்சு சார் சொல்றீங்க? சார் நீங்க இந்த மாதிரி தான் சார் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாங்க, இப்படி மாத்தி பேசிதான் சார் நாட்டை குட்டி சார் ஆக்குறது. எதை வச்சு சார்? நான் கத்தி எடுக்கிறேன்னாக்கா அது ஆப்பிள் வெட்டுறதுக்கு சார், ஆரஞ்சு வெட்டுறதுக்கு சார். நீங்களே எப்படி சார் முடிவு பண்ணுவீங்க? அதை நான் வந்து கொலை பண்றதுக்கு எடுத்தேன்னு பட்டா கத்தி, சாதாரண கத்தி தான் சார். அந்த கத்தியை வச்சு நான் ஆப்பிள் வெட்டுவேன், ஆரஞ்சு வெட்டுவேன், புரியுதுங்களா? விஜய் சார் அப்பவே சொல்லிருக்காரு, மாங்காய் வெட்டுறதுக்கு தேங்காய் வெட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிருக்காரா இல்லையா? இருக்கும்போது நான் அந்த மாதிரி எடுக்கிறது இல்ல. சிங்க பெண்கள் உங்களுடைய பாதுகாப்பு தான் இருக்குது, புரியுதா? மீதி படத்தை ஆட்டிக்கு அப்புறம் வந்து பேசிப்போம். ஓகே சரி, தள்ளிங்க. விஜய் சார் எப்படி ஆமா ரீல்லையும் ஹீரோவா இருக்காரோ, அதே மாதிரி இப்ப ரியல்லையும் ஹீரோவா இருக்காரோ. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தெரிஞ்ச உடனே ரீல்ல தான் ஹீரோவா இருக்காரா தெரியப்படுத்துவதற்காக இந்த காஸ்டியூமோட சிங்க பெண்களோட நாங்களும் சேர்ந்து வந்திருக்கோம். இதுதான் நடந்தது. பேசுறது ரெக்கார்ட் ஆகலையாண்ணா? உங்களுக்கு தெரியும், பேசுறது ரெக்கார்ட் ஆகலையாண்ணா? ஒரு படத்தை ரெக்கார்ட் ஆகலையா? மனசுல ரெக்கார்ட் ஆகி அப்ப இவர் தாங்க கேள்வி கேட்டுங்க சார். உங்கள்கிட்ட நான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார் சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு IPS போஸ்டிங் வாங்கி தரலாம். நீங்க குறுக்க கேள்வி கேட்டுருக்கீங்க. தப்பா இருக்கு. பரவாயில்லங்க. இந்த நாட்டுக்காக மாப்போசி, வஉசி அவங்க எல்லாருமே இந்த நாட்டுக்காக உழைச்சவங்க. இந்த நாட்டுக்காக விஜய் சாருக்காக நான் ஜெயிலுக்கு போறேங்க. இப்போ சமூக நிலையத்தை ஓபன் பண்ணாலே இவர் தாங்க, இவருக்கு இதான் வேலையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்து ஏகப்பட்ட வித்தியாசமான கெட்டப் எல்லாம் போட்டு வந்து திரையரங்குல அந்த படத்தோட ஓப்பனிங் சீனோ இல்ல ப்ரொமோஷனோ இல்ல ஆடியோ லான்ச்சோ இல்ல அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த இந்த நபர் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷனை கடிச்ச கதையா இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து நம்ம தமிழக அரசு முதல்வர் விஜய் அவர்களோட ஒரு கனவு ஒரு திட்டமாவே இருந்துச்சு, இதை அப்படியே செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் பிரச்சாரத்துல அவர் வாக்குறுதியா கொடுத்தது என்னன்னா சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு சொல்லி ஒரு படை அமைச்சிருந்தாரு. இந்த படை முழுக்க பெண்களோட பாதுகாப்புக்கு, தொழில் சாதியா இருக்கலாம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா இருக்கலாம், இல்ல செக்ஷுவல் அபியூஸா இருக்கலாம், இல்ல பொது இடத்துல பெண்களுக்கு ஏற்பட பிரச்சனைக்கு வந்து இந்த ஸ்பெஷல் போர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாரு. இந்த திட்டத்துக்கான ஸ்பெசிபிக்கா அந்த மற்ற காவலர்கள் பயன்படுத்தக்கூடிய உடைகள் இல்லாம இவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு உடைகள் கொடுத்து அந்த உடைகளை வந்து ரீசெண்டா ஒரு வாரம் கூட ஆகல அதை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த உடைய அசிங்கப்படுத்துற மாதிரியும் இன்னொன்னு வந்து அந்த பெண் சிங்கப்பெண் காவல்துறை அது ஸ்பெஷல் போர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு மாதிரி முகம் சுளிக்க வைக்கிற மாதிரியாக இருக்கு இந்த நபர் செஞ்ச விஷயம். இந்த நபர் யாரு தெரியுமா? அது வேற யாரும் இல்ல, நம்ம கூல் சுரேஷ் தான். அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. எஸ், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுதான் முதல்ல அது பெண் காவலர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உடை. அந்த உடையை எப்படி நீங்க பயன்படுத்தலாங்கிறது முதல்ல. ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு தமிழ்நாடு அரசு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண ஒரு யூனிஃபார்ம். இதை நீங்க பயன்படுத்தினாலே ப்ராப்பரா நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கினா இதை நம்ம பயன்படுத்தவே செய்யணும். அதுவும் ஒரு பொது இடத்துல ஒரு சினிமா இல்லாம ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்க இதை எப்படி பயன்படுத்தலாம். 2 3வது வந்து முழுக்க பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு உடை. இந்த உடையை உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தா? 4வது வந்து இப்படி ஒரு செயல் நடந்திருக்குது, இதை நியாயப்படுத்துற மாதிரி ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கும்போது அவர் கேட்ட கேள்வினா இது என்ன அசிங்கம் இருக்கு, இது என்ன வெளிப்படுத்துறது? நீங்க ஒரு விஷயத்த ப்ராப்பரா பண்றீங்கன்னா அது தப்பு இல்லை, ஆனா அது எங்க எப்போ எப்படி யாரோட ஒரு உடையை எடுத்தோ இல்ல யாரோட துறை சார்ந்த நம்ம பயன்படுத்துறோமோ அதுக்கு பயன்படுத்துறதும் சரி. அதை விட்டு நீங்க ப்ரொமோஷனோ இல்ல உங்களோட பப்ளிசிட்டிக்காக இப்படி பண்றது சரியா அப்படிங்கிறது நூத்துல ஒரு கேள்வியா இருக்கு. இதுக்கு நம்ம தமிழக அரசு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும்னு நினைக்கிறேன். கூல் சுரேஷோட இந்த செயல் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.